Hi guys, welcome to my channel. This is Nila. Slightly sensitive. வந்து சீரம் நைட்ல யூஸ் பண்ணுவேன். இதுதான் அந்த ப்ராடக்ட் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எந்த ப்ராடக்ட்டும் நீங்க சபா இப்பவே கண்ணை கட்டுது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான். நான் ஆல்ரெடி இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன் டீட்டெயில்டாக இது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் இதுலேருந்து எப்படி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஃபாக்ஸ்டேலேருந்து நான் சீரம் வாங்கியிருந்தேன். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும். வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் வந்து ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இட்ஸ் நாட் அபவுட் பெய்ட் ப்ரமோஷன், அந்த மாதிரியெல்லாம் சுத்தமாக கிடையாது. இது லிட்ரலி நான் சொல்கிறேன், இட்ஸ் அ ட்ரூ ஹானஸ்ட் ரிவ்யூ. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். பேக்கேஜிங் வந்து ஃபுல் பிங்காக இருந்ததால சரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாக்ஸ்டேல் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த நியாசினமைட் வந்து 12%. நான் யூஸ் பண்ணது 10% தான். ஸோ திஸ் இஸ் 12%. அண்ட் இந்த சீரம் வந்து 12% ஆஃப் நியாசினமைட் அண்ட் ஆல்சோ அசிலிக் ஆசிட் வந்து இருக்கு. இவங்க இன்க்ரீடியன்ட் ஆஃப் ஆசிட்ஸ் ரெண்டு வந்து நியாசினமைட் அண்ட் அசிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது வந்து வித் டபுள் என்கேப்சுலேஷன் டெக்னாலஜி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரம் என்ன பண்ணுன்னா, it feeds acne marks and reduces acne, brightens and smoothens skin ன்னு சொல்லியிருக்காங்க. It is suitable for all skin types and 30 ml வந்து இருக்கு. 30 ml வந்து உங்களுக்கு 645 ஆகும். எனக்கு 625 இருக்கு. அது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரம் வந்து நான் இங்கே பேட்ச் டெஸ்ட் பண்ணுறேன். எந்த சீரம் வாங்கினாலும் லைக் நம்ம பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது சீரமாக இருக்கட்டும், ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும். எத்தனை ரம்ப் ஆஃப் நியாசினமைட் எடுக்கிறேன், இதுதான் ஒரு ஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே இப்படி டேப் பண்ணணுன்னுவாங்க, நம்ம இப்படி அப்ளை பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு டேப். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபேஸில் பண்ணணும், சீரம் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணுன்னுவாங்க. கை கலரும் ஃபேஸ் கலரும் வேறையாக இருக்கும். கை ஃபுல் டேன் இட்சேஸ், கொஞ்சம் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் போட்டு இந்த பிளாக் டைட் டேன் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நல்லா இருக்கு. சீரப்பை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபீல் ஆச்சு. இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த ஒரு வெஞ்சன்ஸும் கிடையாது, இல்லை எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. நான் வந்து எல்லா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு, 14 டேஸ்லேயே விசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலாம் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வாங்கினேன். நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து பேசிக்கலி காம்பினேஷன் ஸ்கின்னா, எனக்கு அது எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா, இது 12%. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வருது, இல்லை ப்ராடக்ட் சரியில்லை. மேபி இது நம்ம யூஸ் பண்ணி ஒன்லி நியாசினமைடாக இருக்குமோ அந்த ப்ளம்மில், இது வந்து அசிலிக் ஆசிட் இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆச்சு அப்படிலாம் நான் யோசித்தேன். ஸோ நான் வந்து ஏன் அப்படி நான் யோசிச்சேன்னா, எனக்கு ஃபுல் பிம்பிள்ஸ் வந்துட்டு குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் வந்து இரிட்டேஷன், ரெட்னஸ் எல்லாம் வந்து கொடுத்துச்சு இந்த சீரம் ஆக்சுவலி. அண்ட் இங்கே ஆல் ஸ்கின் டைப்னு இருக்குது. பட் அந்த ப்ராடக்டில் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தனால எல்லாருக்கும் செட் ஆகுன்றது கிடையாது. எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் தான், ஆனால் எனக்கு செட் ஆகலை. எனக்கு வந்து ஆஸ் இ செட் அர்லியர் பம்ப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு குட்டி குட்டி பம்ப்ஸ் ஃபேஸில். நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஏன் இப்படி வருது, இல்லை நம்ம எதனா தப்பாக யூஸ் பண்ணுறோமா, இல்லை இதுக்கு கரெக்டாக எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறோமா அப்படின்லாம் எனக்கு வந்து ரொம்ப தாட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே, நம்ம ஸ்கின் வந்து காம்பினேஷன் தான். பட் நான் ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி அது ஸ்கின்னை வந்து நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் பண்ணி வச்சுட்டேன். அது நான் தான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. ஆல்சோ நான் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது, லைக் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் நான் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி நீ ஃபர்ஸ்ட்டு எந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஐ ஜஸ்ட் நான் ப்ளம்மோட நியாசினமைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தட்
உங்களுக்கு ஏதோ இந்த மாரி குடுத்துச்சா அப்படின்னு சொன்னாங்க ரிசல்ட்ஸ். அ இல்ல மேம் அது வந்து எனக்கு இந்த மாரி குடுக்கல. நார்மலா நல்லா தான் இருந்துச்சு ஸ்கின். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இத்தனைக்கும் அந்த சீரம் நான் யூஸ் பண்ணும்போது போயிட்டு இருந்துச்சு. இது இப்படி ஆகுதுன்னும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து 10%மா இது 12%. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து இன்னொரு ஆசிட் வந்து லைக் கம்பைன் ஆகுறதால உன் ஸ்கின்னுக்கு வந்து நீ ஒன்லி இதை மட்டும் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் கொஞ்சம் நைட் க்ரீம்ஸ் வேறு ஆக்டிவ்ஸ் நைட்டில் யூஸ் பண்ணுவேன் காலையில் அப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு அப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம கண்டதெல்லாம் நம்ம ஃபேஸில் போடுவோம். லைக் இது நல்லாயிருக்கும் இது போட்டால் பிம்பிள்ஸ் போயிடும் அப்படின்னு நம்ம ஒரு ஆசிட் யூஸ் பண்ணுவோம், சீரம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இது ஒன்று ஆக்னே மார்க்குக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சீரம் யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப சென்சிட்டிவாக ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து போவேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு இது ஒன்றுமே புரியாமல் தான் அப்போ they said that see even though நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து நம்ம ஃபேஸுக்கு இருந்தால் அது அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்ட்டு தென் ஓகே எனக்கு தான் இப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை ஓவராலாக. தென் லேட்டர் ஆன் வாட் இட் இஸ் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி இந்த ப்ராடக்ட் இருக்குது உனக்கு அப்படி ரொம்ப செட் ஆகலை கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணவே இல்லை இந்த ப்ராடக்ட்டை. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் எனக்கு காமிக்கல முன்ன காமிச்ச மாதிரி. அது ஏன்னா அவங்க ஒரு டெக்னிக் சொன்னாங்க. இஃப் நம்ம ஒரு லைக் ஒரு சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு அதுக்கு செட் ஆகலை அப்படின்ற போது you're not compelled there. நீங்கள் கம்பல்சரி உங்களை அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வாங்கிட்டோமே காலி பண்ணணுமே அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வீடியோவில் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. அது எப்படி உங்கள் சரி வாங்கி இந்த மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து சாண்ட்விச் மெத்தடுன்னு ஒரு மெத்தடு டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் டோனர் போடுவீங்கள்ல, அப்புறம் நெக்ஸ்ட்டு சீரம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சீரம் போடணும். கொஞ்சோண்டு லைக் 1 பம்ப் இருந்தால் போதும். ஒரு பம்ப் தான் நான் யூஸ் பண்ணேன். 2 பம்ப் நான் யூஸே பண்ணுறதில்ல. பிகாஸ் எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுனால என் ஸ்கின்னுக்கு வந்து அது இது இருக்குன்ட்டு லைக் டேமேஜ் ஆகிய ஸ்கின் பேரியர் எல்லாம்ட்டு ஒரு பம்ப் எடுத்துகிட்டு I'll apply to my face. அதுக்கப்புறம் அதை நான் வந்து லாக் பண்ணுவேன். இன்னொரு மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் திக்கான க்ரீம் மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணுவேன். தென் I'll leave it overnight. நைட்டில் யூஸ் பண்ண சரி அப்படியே வச்சுருவேன். சம்டைம்ஸ் மார்னிங் யூஸ் பண்ணுறேன்னா வாட் ஐ டூ இஸ் லைட்டாக ஈவன் அந்த சாண்ட்விச் மெத்தடை நான் பண்ணுவேன். லைட்டான மாய்ஸ்சரைசரை போடுவேன். தென் I'll put the serum 1 pump அண்ட் திருப்பி திக்கான மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு நான் போவேன். இப்படி ஆனாலும் ரிசல்ட்ஸ் இல்லை. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் ஒரு மேபி எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்ஸுமே ஒரு 14 டேஸில் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்களே, ஸோ கண்டிப்பாக 14 டேஸில் கொடுக்கும். அட்லீஸ்ட் 14 டேஸில் கொடுக்கணும், ஒரு 20 டேஸில் கொடுக்கணும்னு நினச்சேன். தரல. லிட்டலாக 1 மாதம் ஆயிடுச்சு தரல. ஆனாலும் சரி நம்ம தொடர்ந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி ஏதோ வெற்றி கொடுக்கும்னு தான் விஸ்வரூப வெற்றின்னுவாங்களா எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ எதுவும் வளருவேன் அந்த மாதிரி எதனா ஒரு சேஞ்ச் கொடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்றும் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ரிசல்ட்ஸும் இல்லை. பேசிக்கலி நியாசினமைட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா லிட்டரலாக சொல்கிறேன், இட்ஸ் நாட் அட் ஆல் அ பெய்ட் ப்ரமோஷன் அட் ஆல். கைண்ட்லி நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ எனக்கு செட் ஆக சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த நியாசினமைட் சீரம் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். நம்மளோட நியாசினமைட் சீரம்
நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இங்கே ஒரு இமேஜை வந்து நான் கொடுக்குறேன். ப்ளம்மோட சீரம் இது ரொம்ப ஸ்மூத்தாக ரைட்டன் பண்ண ஸ்கின்னு, பிம்பிள்ஸ்னால போகும். இல்லை எவ்வளோ எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இமேஜ் வந்து இருக்கேன் பம்ப் பண்ண வரவே இல்லை. அதனால தூக்கி போட மனசு இல்லை. ஏன்னா இந்த சீரம் வாங்கிட்டு என்ன பண்ணுறது மனசே வரல. ஸோ இந்த சீரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ளம் சீரம் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் 100% ஷுவராக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாரும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் லிட்ரலி சூட்டபிள் ஃபார் ஆல் தி ஸ்கின் டைப். ஸோ இந்த சீரம் இப்படி இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப கருத்தாச்சு. நான் எப்போவுமே இதில் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஸ்விட்ச் ஆகி 12%க்கு எனக்கு இப்படி இதாகிடுச்சு. பட் இது வந்து 10% தான். எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் டெர்மாக்கோவும் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அது எதுவும் ரிசல்ட்ஸ் தெரியல. உடனே இந்த ப்ளம் யூஸ் பண்ண ரிசல்ட்டு தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு 2.5 months வந்து அழகாக எனக்கு வருது. பட் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 3 மாதம் கம்ப்ளீட்டாக வந்தால் நல்லா இருக்கும். அது என்னோட அல்ப ஆசை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதை பற்றி நான் பேசினே இருப்பேன். ஸோ நோ பெய்ட் ப்ரமோஷன். நீங்கள் வாங்குறதா இருந்தால் நியாசினமைட் ப்ளம் அது வாங்குங்க. டிஃப்ரென்ஸ் பேசிக்கலி யூ ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். பிம்பிள்ஸ், ஆக்னே மார்க்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டப்பர்னாக ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் வந்து ஓவராக இது பண்ணேன். அட் த சேம் டைம் ரொம்ப பிக்மெண்டடான ஆக்னே மார்க்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணாது. பிம்பிள்ஸ் வராது, லைட்டாக இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டன் பண்ணும். இப்போ பேசிக்கலி நான் இந்த நியாசினமைடு ஃபாக்ஸ்டெயிலோட ரிவ்யூ கொடுக்க போய் நான் ஒரு நியாசினமைடு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக வந்து எனக்கு ஐ டெல் தட் ஆவரேஜ் தான். மேபி சிலருக்கு இது ஒர்க் ஆகலாம், எனக்கு ஒர்க் ஆகல. எந்த காம்பினேஷன் ஸ்கின் தான் ஒர்க் ஆகல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஆனஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னால் கமெண்ட் பிலோ. நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன்.